வணக்கம். இன்றைய திருக்குறள் கேள்வி அதிகாரத்தின் 6வது பாடல். கேள்வி என்பது என்ன? சிறந்த கருத்தியலாளர்கள், சிறந்த அறிவு ஞானம் மிக்கவர்கள், மிகச்சிறந்த கல்வியாளர்கள், ஆட்சியாளர்கள், யார் வேணாலும் இருக்கலாம். அவர்கள் சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்களை நாம் நம் காதால் கேட்டு அதன் உண்மை தன்மையை உணர்ந்து நமது வாழ்வில் அந்த கருத்துக்கள் எந்த காலகட்டத்தில் பயன்படுமோ அந்த காலகட்டத்தில் அவற்றை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டு சிறப்பாக வாழ வேண்டும். இதை தான் வள்ளுவர் வலியுறுத்துகிறார். நம்ம பிறந்தோம் போகிறோம் அப்படின்னா அது என்ன ஒரு சிறப்பான செயல் கிடையாது. இறைவன் எல்லோருக்கும் ஒரு சீரிய பணியினை நிர்ணயித்து தான் நம்மளை உள்ளே அனுப்புகிறான். ஆனால் நாம் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது கிடையாது. சித்தம் போக்கு சிவம் போக்கு, மனம் போன போக்கெல்லாம் போயிட்டுருக்கோம். அதனால தான் ஔவையார் சொன்னாங்க, மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அந்த கருத்துக்களை நீங்கள் நினச்சி பாருங்கள், எவ்வளவு சிறப்பான வார்த்தைகள். மனம் போன போக்கெல்லாம் போனால் என்ன, அது குரங்கு மாதிரி தான். எங்கேயாவது குரங்கு உருப்படியான காரியம் செய்யுமா? ஒன்றுமே செய்யாது. மேலே ஏறும் இறங்கும் குதிக்கும் தாவும் ஆடும், அவ்வளோதான். அது மாதிரி நம்ம மனசும் ஒரு குரங்கு மாதிரி ஆகிடும். போகிறோம் எந்த உண்மைத்தன்மையை அறிய முடியாது, கருத்துக்கள் புரியாது, நல்லது தெரியாது, கெட்டது தெரியாது, எல்லாமே தெரியாது. ஆனால் அந்த குரங்கு கூட என்ன செய்யுதுன்னு பாருங்களேன். அந்த குரங்காட்டி ஆட்டுனான்னா அவனும் ஏதோ சொல்கிறான்ல, சொல்லும்போது என்ன பண்ணுது, ஒவே பண்ணுது. அது அவன் கருத்துக்களே அது கேட்டுக்குது. நம்ம ஆடினா தான் சோறு கிடைக்கும். குரங்கே புரிஞ்சுக்கும்போது மனுஷனாக பிறந்த நாம் அந்த மாதிரி கருத்துக்களை, நல்ல கருத்துக்களை, மற்றவர்கள் சொல்லக்கூடிய சிறப்பான செய்திகளை கேட்கணுமா வேண்டாமா? கேட்கணும். அதனால தான் இந்த அதிகாரம். அதை தான் வள்ளுவருங்க நமக்கு சொல்லித்தராருப்பா. நீங்கள் எல்லாம் படிக்கலை வேண்டான்னு சொன்னீங்கன்னா கூட மற்றவர்கள் சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்களை கேட்டு அதன்படி உங்கள் வாழ்க்கையை நடத்தினால் நீங்கள் நல்லா இருக்கலாம். வாழ்க்கையில் நல்லா இருக்கணுங்கிறதுன்னு எல்லோரும் நினைக்கிறது அப்படின்னு சொல்கிறது. எனைத்தானும் நல்லவை கேட்க, எனைத்தானும் நல்லவை கேட்க, அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும், அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். எனைத்தானும் நல்லவை கேட்க, அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். அழகா எளிமையாக மிக சுருக்கமாக நமக்கு தெரியப்படுத்திவிட்டார். என்ன தெரியப்படுத்துகிறார்? பெரிய ஆன்றோர் பெருமக்கள் ஒரு நல்ல சொற்கள், நல்ல கருத்துக்கள், நல்ல பண்புகள் இவற்றை கூறும்பொழுது மணிக்கணக்காக சொல்ல வேண்டாம். அது ஒரு சிறிய கருத்தாக இருக்கலாம். அந்த கருத்துக்களை நீங்கள் என்ன பண்ணணும்? காதில் கேட்டு, இந்த காதில் கேட்டு இந்த காதில் விடக்கூடாது. இந்த காதில் கேட்டு உள்ளே பொருத்திக்கணும், இந்த காதில் அடைச்சிக்கணும். அந்த செய்திகளை மனதில் இருத்தி கொள்ள வேண்டும், நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். அந்த கருத்துக்கள் நமது வாழ்நாளில் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக நமக்கு உதவி செய்யும். அதை தான் அவர் இங்கே வலியுறுத்துகிறார். உனக்கு எதை தரும்? அது ஆன்ற பெருமை தரும். சிறந்த அறிஞர்களின் நல்ல கருத்துக்கள் சிறியவையாக இருந்தாலும் அவற்றை உள்வாங்கி நீ செயல்படும் பொழுது உனக்கு அது மிகச் சிறப்பான பெருமைகளை அள்ளி அள்ளி வழங்கும் என்று வள்ளுவர் கூறுகிறார். ஆகையினால் மக்களே, மற்றவர்கள் கூறக்கூடிய அரிய கருத்துக்களை காதுகளில் கேட்க பழகுங்கள். தேவையில்லாததெல்லாம் கேட்குறோமா? தேவையானவற்றையும் கேட்டுக்கோங்க. சரியா? அதுதான் வள்ளுவர் இந்த குறளில் நமக்கு கூறுகிறார். நான் சொல்கிறத கேட்பீங்களோ இல்லையோ எனக்கு அது தெரியாது. ஆனால் நான் சொல்கிறத கேட்க மாட்டேன், நான் வேறு யாராவது சொல்கிறத கேளுங்க, அவ்வளோதான். சரியா? நன்றி. அடுத்த குறளில் நாம் சந்திக்கலாம்.